இங்க விமானத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணு தன்னோட பேசஞ்சருக்காக ஒரு பில்லோவை பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இந்த ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா அந்த பிளைட்ல வரக்கூடிய ஒரு பணக்கார நபர் பாத்தீங்கன்னா பார்க்க வந்து செஞ்சிடறாரு. பொண்ணோட அழகுல மயங்கின அந்த ஒரு பணக்கார நபர் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பொண்ணை வர வைக்கிறதுக்காக சர்வீஸ் பெல்ல பாத்தீங்கன்னா ஆன் பண்ண வந்து செய்யறாரு. அவர் நினைச்ச மாதிரி அந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா வராம வேற ஒரு பணிப்பெண் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து வரா. இப்ப அவருக்கு வேற வழி இல்லாததால அந்த ஒரு பொண்ணு கிட்ட எனக்கு ஒரு போர்வை வேணும்னு வந்து கேட்கிறாரு. பொண்ணு சரி நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிரா. இப்ப இந்த நபர் பாத்தீங்கன்னா எப்படி அந்த பொண்ணை வர வைக்கிறதுன்னு சொல்லி யோசிக்க வந்து ஆரம்பிக்கிறாரு. யோசிச்சுட்டு இருக்கும் போது அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீட்ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் மேகசின் இருக்கிறத பார்க்க வந்து செய்யறாரு. மறுபடியும் பாத்தீங்கன்னா சர்வீஸ் பெல்ல ஆன் பண்றாரு. பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா அதே பொண்ணு தான் வந்து வெளில வராங்க. அதே பொண்ணு இப்ப மறுபடியும் வரவும் அந்த நபர் ரொம்பவே கோபமாகி எனக்கு வேற ஒரு பணி பொண்ணு இருந்தாங்களா அவங்கள அனுப்புங்க வந்து கேட்கிறாரு. அப்படி சொல்லவும் அந்த ஒரு பணி பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா அவரோட என்னன்னு வந்து கண்டுபிடிக்க வந்து செஞ்சிடறா. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பொண்ணு அந்த நபர் கிட்ட பிளைட்ல வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் ஒவ்வொரு வேலையானது இருக்கும். இப்ப அந்த ஒரு பொண்ணு பிளைட்ல குக்கிங் ஆனது பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த பணக்கார நபர் பாத்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த போர்வை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு முகத்துல தூக்கி வந்து எறியறாரு. இப்படி சத்தமானது போட்டுட்டு இருக்கும் போது அந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா வெளில வந்து வர பார்த்து அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட பிசினஸ் கார்டு எடுத்து அந்த ப்ராடக்ட் மேகசினுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா வச்சு விட்டு இந்த மேகசின்ல உனக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதை நீ ஆர்டர் பண்ணிக்கலாம், அதை நான் உனக்கு கிஃப்ட் பண்றேன்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த ஒரு பணிப்பெண் பாத்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு கிஃப்ட்டுமே வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த கார்டை பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து தள்ளி வைக்கிறார். அந்த ஒரு பதில கேட்ட உடனே அந்த நபர் ரொம்பவே கோபப்பட்டு நான் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு வந்து இருக்காரு. அந்த பொண்ணு சரி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு தன்னோட நேம் பேஜ பாத்தீங்கன்னா அந்த நபர் கிட்ட காமிச்சிட்டு வந்து போறா. இப்ப அந்த பணிப்பெண்ணோட சீஃப் ஆபீசர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை உட்கார வச்சு விசாரிக்க வந்து செய்யறாங்க. விசாரிச்சதுல அந்த நபர் மேலதான் தப்பு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆபீசர் பாத்தீங்கன்னா அவ மேல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை கேன்சல் ஆனது பண்ணிடுறாங்க.